Hi students, welcome to my channel RT Tuition and Tutorials. 10th standard mathsல example 7.12 பார்க்கலாம். ஒரு கோலம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. படத்தில் உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கூம்பு மற்றும் உருளை இருக்கு இல்லையா, இதோடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய ஆரத்துக்கு சமம். அதாவது h = r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த மூணு வடிவத்துக்கும் பாத்தீங்கன்னா வலைப்பரப்பு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கோலத்தின் வலைப்பரப்பு விகிதம். அடுத்த ஷேப் பாத்தீங்கன்னா உருளையின் வலைப்பரப்பு விகிதம். கூம்பின் வலைப்பரப்பு. கோலத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா 4πr² விகிதம். உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா 2πrh விகிதம். கூம்பின் வலைப்பரப்பு πrl. இதுல எல்கான வேல்யூ அவங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். L = √h² + r². h ஓட வேல்யூ என்ன இருக்கு, r இருக்கு, அப்ப r². r² வந்து அதே தான் வரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2r², √2r² அப்படின்னு வரும் இல்லையா. இந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா √2r. இதான் பாத்தீங்கன்னா எல்கான வேல்யூ. இதெல்லாம் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த 4πr² அப்படியே வச்சுக்கலாம், பெருக்கல் 2πr. இந்த ஹெச்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அங்க h = r கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப r அப்படின்னு பிராக்கெட்ல எழுதிக்கலாம். πr. எல்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √2r அப்படின்னு இருக்கு. அடுத்து இந்த 4πr² அப்படியே வச்சுக்கோங்க, விகிதம் 2π. 2 r இருக்கனால நான் r² அப்படின்னு எழுதுறேன். அடுத்து இந்த √2 முன்னாடி கொண்டு வந்துடலாம். π 2 r இருக்கிறதுனால r² அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த πr² அடிஞ்சிரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 4 விகிதம் 2 விகிதம் √2. இப்போ இந்த 4 எப்படி பிரிக்கலாம்னா 2 2 4 அப்படின்னு பிரிக்கலாமா. இந்த 2 √2 × √2 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 2 இருக்கு இல்லையா, இதை வந்து √2 × √2 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ முன்னாடி இந்த 2 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இந்த 2 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா √2 × √2 அப்படின்னு பிரிக்கலாம். இதை வந்து பிரிக்க முடியாது, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இந்த 4 எப்படி பிரிச்சிருக்கும்னா 2 √2 × √2 விகிதம். இந்த 2 எப்படி பிரிச்சிருக்கோம், √2 × √2 விகிதம். இந்த 2 வந்து √2 அப்படியே தான் வச்சிருக்கோம், நம்ம எதுவுமே பிரிக்கல. இந்த √2 கேன்சல் பண்ணிடலாமா. பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 2 √2 விகிதம் √2 விகிதம். √2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.